நியூஸ் தமிழ் கழுகு. கட்சி ஆரம்பிச்ச சில மாதங்கள்லயே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க தான் வேட்பாளர். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்ப இருந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு புஸ்ஸி ஆனந்த் 70 வேட்பாளர்களை முடிவு செஞ்சு அறிவிச்சிட்டாராம். இந்த 70 தொகுதிகள்ல பூத் கமிட்டியிலிருந்து வாக்காளர்களை சேர்க்கிற வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு இணையா வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. இந்த நிலையில தான் புஸ்ஸி ஆனந்த் அறிவிச்ச 70 வேட்பாளர்கள் பத்தின ஒரு சர்வேய ஜான் ஆரோக்கியசாமி எடுத்து அத விஜய்க்கு அனுப்பியிருக்காராம். 70 பேரும் தேர்தல் செலவுக்கு திண்டாடுறவங்க, திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பலம் இல்லாதவங்க, பல பேரு திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னு சில ஆதாரங்களோட ஜான் ஆரோக்கியசாமி ரிப்போர்ட் குறிப்பிட்டிருக்கான். இதுவரைக்கும் 70 பேரும் தொகுதியில பெரிய செலவு பண்ணி இருக்கிற நிலையில கட்சி யார் கையில இருக்கு? விஜய்க்கு தெரிஞ்சுதான் நிர்வாகம் நடக்குதா? புஸ்ஸி ஆனந்துக்கு செல்வாக்கா, ஜான் ஆரோக்கியசாமிக்கு செல்வாக்கான்னு வெளிப்படையா சொல்லிடுங்கன்னு பனையூர் அலுவலகத்துல வந்து கொதிக்க துவங்கி இருக்காங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.